ஐயா போயிடுச்சுங்களா ஊர்வலம்? கிளம்பிட்டாங்க ஐயா. சரிங்கம்மா, சரிங்க, சரிங்க. ம் அதாவது நீங்க சொல்ற மாதிரி, அதாவது நாம தான் கடவுளே, நமக்குள்ளதான் தேடணும் அந்த மாதிரிலாம் அந்த புக்ல வராது. அன்பு இல்ல ஒன்று புக்ல இல்ல ஐயா. இது புரிதல் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. நமக்குள்ள தேடணும், நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. அந்த மாதிரி அந்த தலை நடுவுல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்காரு. அந்த மாதிரி அந்த தோரணை வருது ஐயா. ஆமாமா, கரெக்ட் தான், கரெக்ட் தான். இப்போ அந்த தினசரி தியானம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றீங்களா? அது எங்க ஐயா, ஒரு நாள் விட்டுடுறேன் ஐயா. கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தா விட்டுறேன். அப்படிங்களா? காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரை டெய்லரிங் இருக்குங்களா? மிஷின் உட்காந்துருவீங்களா? சமைச்சிட்டு 10 மணிக்கு மேல வந்துருவேன் ஐயா. அப்படிங்களா? 10 மணிக்கு மேல வந்தா அப்புறம் 1 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு கீழே மேல ஒரே ஒரு ரூம் போட்டிருக்கோம் ஐயா. சரிங்கம்மா, சரிங்க. இங்க வந்துருவேன். அங்க அத்தை மாமாக்கு அத்தையோடைய அம்மா இருக்காங்க. சரிங்க. அதான் வந்தீங்களே நீங்க வீட்டுக்கு. ஓ, சரி 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 சரி. முடிச்சிட்டு மேல வந்துருவேன். சரிங்க, சரிங்க. அப்புறம் வியாழக்கிழமைனா அங்க கோயில் பாபா கோயிலுக்கு போயிடுவேன். பாபா கோயில், சரி. ஒரு நாள் மட்டும் பாபா கோயிலுக்கு போயிடுவேன். சரிங்க, சரிங்க. மிச்சம் கடமைகள். சரிங்க, சரிங்க. சண்டே அப்பா கிட்ட போவேன். ஓ, சண்டேல ஒதுக்கலாம். சரிங்க, சரிங்க, சரிங்க. அப்பா கிட்ட போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு அப்பாவுக்கு தேவையான கடமைகள் முடிச்சிட்டு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்க அனுபவம் சொல்லுங்க ஐயா. எனக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்டா நம்ம வள்ளலார பிடிச்சிடணும். வள்ளலார் நம்மள பிடிச்சது ஏற்கனவே பிடிச்சிட்டு தான் இருக்காரு. இன்னும் அதிகமா தியானத்தை பத்தி தான் நமக்கு எப்படி முதல்ல இது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த எண்ணங்கள் அற்ற ஒரு நிலையில வரணும். தியானம் பண்ணும்போது அது இருந்ததுங்க ஐயா. ஒரு 1 இயர் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் அப்போதான் பிரபாவதி அம்மா ஸ்பீச் கேக்குறேன். வெரி குட், வெரி குட். அப்போ தியானம் பண்ணும்போது எந்த ஒரு எண்ணமும் இல்லாத ஒரு தெளிவான ஒரு இது இருந்தது எனக்கு. சரிங்கம்மா, சரி. ஒரு 4:30 மணிக்கு எழுந்துப்பேன். அப்போ பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கண்டினியூவா ஒரு 6 மாசம் 7 மாசம் பண்ணேன். காலையில 3:30 எழுந்துப்பேன். எழுந்து பச்சை தண்ணி குளிச்சுட்டு கம்முன்னு உட்காந்துருவேன். அவ்வளவு வேற எதுவும் பண்ண மாட்டேன். வெரி குட், வெரி குட். அப்போ பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் வேலை அதிகமாயிடுச்சு. அது தொடர்ந்து அந்த பழக்கத்திலேயே இருக்கணும். அதாவது 4:30 மணிக்கு எழுந்துக்கிறோம்னா எக்காரணத்தை கொண்டு அதுல இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு 4 மணி நேரம் தூங்குறோம். அதனால இந்த தூக்கத்துல நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குது இல்லைங்களா? நம்ம என்னதான் நம்ம சாப்பிட்டாலும் தூங்கலன்னா காலையில ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கும். அது எப்படி நமக்கு அப்பதான் அது நல்ல ஜீரண சக்தி ஆகும். தூங்கலன்னா உங்களுக்கு இதாகாது. ஆனா 4 மணி நேரம் நம்ம தூங்குற ஒரு ஆற்றல் தியானத்துல சரியான முறையில ஒரு தியானம் பண்ண 1/2 மணி நேரம் தியானம் பண்ணாலே 4 மணி நேரம் கிடைக்கிற ஒரு சக்தி, அந்த ஆற்றல் அந்த தியானத்துல கிடைச்சிடும். நமக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிடும். ஐயா கரெக்டா காலையில எத்தனை மணிக்கு ஐயா தியானம் ஸ்டார்ட் பண்ணணும்? இல்ல, நீங்க சகஜமா தூங்குறீங்க. அதாவது 4:30 மணிக்காவது நம்ம எழுந்துக்கணும். ஏன்னா ஒரு ஆன்மீகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த பிறவிலேயே நம்ம வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கான ஒரு முயற்சியில நம்ம எப்பவும் இருக்கணும். அந்த அதிகாலை வரலாறு நித்திய கர்ம விதியில அதிகாலை 3 மணிக்கு எழுந்துக்க சொல்றாரு. ஆரம்பத்துல அது சாத்தியம் கிடையாது. ஆனால் 4 மணிக்கு எழுந்துக்கலாம். இல்ல அப்படியும் முடியல, ஒர்க் அதிகமா இருக்கு, ஒரு டயர்ட்னஸ் நீங்க சொல்லுங்க, 4:30 மணிக்கு எழுதுங்க. 4:30 மணிக்கு இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க இல்லையா, எம்பிபிஎஸ் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா விடைகால எழுந்துப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னா எல்லா சப்ஜெக்டையும் வெற்றிகரமா முடிக்க முடியாது. அவங்க 4 மணி நேரம் தூங்கினாலே ஒஸ்து. அந்த மாதிரி அது அவங்களுக்கு அந்த ஒரு நம்ம மன உற்சாகம் இருந்தாலே போதும். நமக்கு அதிகமான ஒரு தூக்கம் தேவைப்படாது. சோம்பலுக்கு இடம் கொடுக்க கூடாது. சோம்பல்ல
முதல் இது தூக்கம் தான். அதனாலதான் வள்ளல் பெருமான் கையறவுன்றார். கையறவு இயலாது நடுக்கன் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு. இது புரியுதுங்களா? இது ஒண்ணு புரிஞ்சுட்டாலே போதும். இதுலயே சுத்த சன்மார்க்கம் இதுலயே அடக்கி கொடுத்துறாரு. கையறவு அப்படின்னாலே கை பிளஸ் அரவு அப்படின்னா அந்த கைக்கு நமக்கு இயற்கையிலேயே ஒரு ஜீவனுக்கு ஒரு முயற்சின்னு ஒண்ணு கொடுத்துருக்கு. ஜீவன் இயற்கையிலேயே முயற்சியோடு தான் வருது. ஆனா இந்த இதை நம்ம அதை கால்டிவேட் பண்றது இல்ல. அதனால நம்ம என்ன அப்புறம் பாத்துக்கலாம், இன்னும் இருக்குல்ல அப்புறம் பாத்துக்கலாம், அப்படிதான் நிறைய பேர் ஐயோ தியானமா என்னால முடியவே முடியாது, தியானத்துல உட்கார்ந்தாதான் என்ன இருக்கிற ஒரு முயற்சி அப்புறம் அப்புறம் கொஞ்சம் குறையக்கூடாது. இன்னைக்கு ஒரு இதுல இருக்கோம்னா அந்த போர்ஸ்ல அடிஷனலா கூடிக்கிட்டே இருக்கணுமே தவிர அது குறையக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளவோ படிநிலைகளை கடக்க வேண்டி இருக்கு. 82 லட்சம் பிறப்புகள் நம்ம இது பண்ணிதான் வந்திருக்கோம். அதனால நம்ம எவ்வளவோ இருள் நிலையிலையும் மருள் நிலையிலையும் வைக்கப்பட்டிருக்கோம். அதனால இதெல்லாம் தத்துவ வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவ வெற்றின்னா தத்துவங்களை வெற்றி கொள்ளுதல். இந்த உடல்ன்றது மண் கூறு, அது மண் தத்துவம். அடுத்தது மனம் பார்த்தீங்கன்னா இதயத்தில் இருக்கும்போது அது ஒரு எண்ண ஒரு அலைகளாகவே தான் இருக்கும். அது மனம்ன்றது ஒரு எண்ண இயக்கமா இருக்கும். எண்ணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே போகும், வந்துகிட்டு போய்க்கணும் வந்துக்கணும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில சமயத்துல நம்ம முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். நாம தான் நினைக்கிறோம், நம்முடைய முயற்சினால்தான் நினைப்பு வருதுன்னு நினைப்போம். பல நேரங்கள்ல தானாவே வரும். ஆக மொத்தத்துல இதய பிரயாணம், நம்ம இதயம்ன்றது கூட நமக்கு தெரியாது. இது ஞானிகள் சொல்றதுனால்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனம்ன்றது என்ன அதை பத்தியே தெரியாது, நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான். எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது எங்க செயல்படுது, எப்படி செயல்படுது, ஏன் செயல்படுது, எப்படி சூழ்நிலையை நம்ம சூழ்நிலைன்றது நம்ம கண்ணால பாக்குறோம். ஒரு பொருள் உலகம், ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு கருத்து நமக்கு எண்ணத்துலதான் ஃபார்ம் ஆகுது. அந்த எண்ணம் எப்படி அது அருவ நிலையில இருக்கு. அது நம்ம மனம் தான். ஆனா அதை பத்தி டீட்டெயில் நமக்கு எதுவுமே தெரியாது. அது எப்படி இயங்குது, அது என்ன, அது எதனால ஆனது, அந்த மனம்ன்றது எதனால ஆனது, அதுக்கு எப்படி ஒரு கருத்து பண்ற ஒரு கருதுகின்ற ஒரு அதுக்கு ஆற்றல் அதுக்கு எப்படி கிடைக்கிறது, இதை பத்தி நம்ம போறதில்லை, அந்த இதுக்கு போறதில்லை. அது ஏன் தொடர்ந்து எண்ணத்திலேயே வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு இயக்கத்திலேயே இருக்கு, எல்லாமே இயக்கத்தில் இருக்கு. உடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயம் அது ஒரு இயக்கத்திலேயே இருக்கு. அது ஒரு முழு ஆர்கானா பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்கு. அதுக்கு அதனுடைய வேலை அது இயக்கத்திலே இருக்கு. இது நுரையீரல் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுருங்கி விரியுது. ஒவ்வொரு பிளட் செல்லுமே ஒரு கம்ப்யூட்டர் அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. எந்த ஒரு நம்ம உடம்புல 27 லட்சம் கோடி செல்கள் இருக்குதா. ஒரு செல் எடுத்துக்கிட்டோம்னா அது தனி ஆராய்ச்சி பண்ணி மருத்துவத்துறையில சொல்லியிருக்காங்க. அதுல பல அறைகள், அதுல பல வேலைப்பாடுகள், இப்படி எல்லாம் சதா இயக்கத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு இயக்கமான இந்த ஒரு இதுதான் நம்ம உடல். இதுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம், நாம அதை இயக்கிட்டு இருக்குமா, இதெல்லாம் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பத்தி நம்ம எங்க நினைக்கிறோம், அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. இது பொருள் அது இயக்கிக்கிட்டே இருக்கு. அது கிரியா சக்தியினால் இயங்குது. பொருட்சக்தி தான் இதயமாக, நுரையீரலாக, சிறுநீரகமாக, சிறுமூளை, பெருமூளை, நுரையீரல், 72,000 நாடி நரம்புகள், எலும்புகள், மூட்டுகள், ரத்தம், ஒவ்வொரு பிளட் செல்ஸும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. இது பொருட்சக்தி கிரியா சக்தியானது. இதுக்கு மேல ஞான சக்தியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு கூறு தான் மனம். அதுவே இயக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே தத்துவம் தான். இந்த தத்துவத்துல இருந்து நம்ம அதை வெற்றி கொள்றது இதெல்லாம் நாமல்ல. இது நம்மளை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கு.
தவறான வழியில் டைரக்ட் பண்றது. அது இதுதான் தத்துவ நிக்கிரகம் அப்படின்னு சொல்றது. இதுல இருந்து தத்துவ வெற்றி கொள்ளணும். இதுல இருந்து இது நம்ம ஆட்டி படைக்கிறத விட்டு நம்ம சொல்றது அது கேட்கணும். தத்துவம் என் வசமாக தான் செலுத்த அறியேன், தத்துவம் என் வசமாக தான் செலுத்த அறியேன் வளர் பெருமாள் ஒரு பாடல் சொல்றாரு. ஆனா நம்ம அது வசமா தான் போறோம். மன நினைத்த நினைப்புக்கு அது இழுத்த இழுப்புக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். பாடு நடத்திட்டே இருக்கு. அது எண்ணங்கள் இல்லாத நிலை ஏற்படுகின்ற பொழுது அது ஒரு தியானம் கைகூடும். அப்போ உங்களுக்கு தூக்கத்தில் 4 மணி நேரம் தூக்கத்தில் பெற வேண்டிய ஒரு ஆற்றலை, அந்த சக்தியை, உடலுக்கு தேவையான ஓய்வை தியானம் கொடுக்கிறோம். ஆனா தியானத்துல உட்கார்ந்துட்டு எண்ணங்களோட இருந்து நம்ம உடல் மட்டும் சுகாசனத்திலேயோ பத்மாசனையோ இருந்து எண்ணங்கள் எங்கெங்க ஓடிச்சுன்னா அது தியானம் ஆகாது. அங்க எந்த விதத்திலும் தியானம் சொல்ல முடியாது. உங்களோட அனுபவம் ஐயா, உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் தான் இருக்கு. ஸ்ரீயனுக்கு என்ன அனுபவம் இருக்கு, அது இப்ப தியானம் பண்றோம், உள்ளுள்ள தியானம் பண்றோம்னா அது எப்படி வரும் இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஒரு சிறிய ஒரு கோட் பண்ணி சொல்றேன். இப்போ அந்த நம்ம ஸ்தூல நம்முடைய உணர்வு தான் நம்முடைய மூலநிலை. உணர்வு அப்படின்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு சொல்லதான் நம்ம பிடிக்கணும். இப்ப நம்ம 5 அறிவுன்னு சொல்றோம் இல்லைங்களா, மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவுன்னு சொல்லலாம். அறிவு அல்லது உணர்வு அது எப்படினாலும் சொல்லலாம். அது அறிவுன்னு சொல்லலாம், உணர்வுன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே ஒரு பொருள் தான் குறிக்கும். இப்போ நமக்கு 5 அறிவு, 5 புலன் உணர்வுன்றோம். ஆனா இப்ப காது நமக்கு கேக்குது, காதுக்கு அறிவு இருக்கா? கண்ணுக்கு அறிவு இருக்கா? இதெல்லாம் அறிவு கிடையாது. அப்புறம் எப்படி நாம அது காது அது உணர்வுன்னு சொல்லணும்னா அது உணர்வுன்னே சொல்லக்கூடாது. அதாவது புற உலகத்தில் நடக்கிற இந்த ஒரு தன்மைகளை, ஒவ்வொரு பொருளுடைய தன்மைகளை இந்த ஆன்மாவில உணரப்படுகிறது 5 பொறிகளின் வழியாக. இன்னொன்னு பொறி வேறு புலன் வேறு. ஐம்பொறின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஐம்பொறி எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? புரியல. ஐம்பொறிகள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இதுதான் பொறின்னா இன்ஜின். அது ஒரு இன்ஜின். நம்ம இரும்புலையும் வேற வேற உலோகத்திலையும் சேர்த்த பாக்குறோம். இது மாமிசத்தினால ஒரு இன்ஜின். இதை இயக்கிறது எதுன்னு காத்தீங்கன்னா, எப்படி மின்காந்த ஆற்றல் மற்ற இதெல்லாம் இயக்குது, எலக்ட்ரிசிட்டி அல்லது மின்காந்த சக்தி இருக்குதோ அதே மாதிரி நமக்கு உயிராற்றல் சூக்கும தேகத்திலிருந்து தான் அது செயல்படுது. ஆனா இந்த பொறிக்கும் இந்த பொறியில கிடைக்கிற அந்த தகவல் எல்லாம் சிக்னலா மாற்றப்படுது. நம்ம ஒரு கண்ணால நம்ம பாக்குறோம்னா அந்த அது ஒளி அணுக்கள் அந்த நாம எதிரில பாக்குற ஒரு பொருள், அதனுடைய தொலைவு, அதனுடைய தூரம், அது இருக்கின்ற வண்ணம், அதனுடைய வடிவம், இதெல்லாம் நம்ம எங்க உணர்றோம் அப்படின்னா பொறி உணராது. பொறி அந்த வழியா தான் வரணும். இந்த பிசிக்கல் பாடியில அது பொருத்தப்பட்டிருக்க ஒரு என்ஜின். அது என்ன பண்ண ஆக்சிட்டிஸ் அப்படியே கொண்டு போக முடியாது. இங்க எதுக்கு சொல்ல வர்றேன்னா, உணர்வுன்றது பத்தி நம்ம சொல்றோம். உணர்வுக்கும் நாம எதை உணர்வுன்னு கருதி இருக்கிறோமோ அந்த வித்தியாசத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கினாதான் நம்ம அந்த உள் உணர்வு நிலையை நம்ம பிடிக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம இப்ப உங்க அப்பாவை நீங்க பாக்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் பாக்குறீங்க. எங்க பாக்குறீங்க? எங்க வீட்டுல. எங்க உங்களுக்கு எதிரில பாக்குறீங்க? அதுதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க பாக்கல. விஞ்ஞானம், இது விஞ்ஞானம் சொல்றது. எங்க விஞ்ஞானம் சொல்லுதுன்னா, நம்ம மூளையில தான் அந்த காட்சியை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த காட்சி அப்படியே போகுதுன்னா இந்த காட்சி அங்க போக முடியாது. சினிமாவில திரை போடுறாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியாதாங்க.
மூளையில நம்ம வந்து உணர்றோம். நாம ஆனா நம்ம வந்து கண்ணை திறந்தா அப்பா எதிரில உட்கார்ந்துங்கிறாரு நம்ம இது பண்றோம். ஆனா இதுல எவ்வளவோ ப்ராசஸ் ஆண்டவர் செய்யறார். அதுக்குதான் வந்து சூரியன் கிட்ட இருந்து வருதோ இல்ல லைட் இருந்து வர்ற ஒளி துணுக்குகள், ஒளி அணுக்கள் வந்து அந்த ஒவ்வொரு ஒரு எம்எம் ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டா அதுல லட்சக்கணக்கான போட்டோன்ஸ்கள், அதான் ஒளி அணுக்கள் பட்டு அது திருப்பி பிரதிபலிக்குது எல்லா பக்கமும். அதுல வந்து எல்லா பக்கமும் போறத கேட்ச் பண்றது எதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கண் அந்த குவிலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, குவிலன்ஸ்ல அது 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 எழுத்துப்படுது, இது பண்ணுது. அது என்ன பண்ணுது, அந்த ஒளி அணுக்கள் ஒரு பொருள் மேல பட்டு, இப்ப அப்பா தலை இருக்கு, அதுல முடி வந்து கருப்பா இருக்கு அல்லது வெள்ளையா இருக்கு, சிரிக்கிறாரு இதா இருக்கு, அது போட்டுக்கிற சட்டை பிரவுன் கலர்ல இருக்கு. இதெல்லாம் நமக்கு எப்படி இதுல உணர்த்துதுன்னா நம்ம வந்து உண்மையில பிளெண்டு தான். கண்ணு தெரியாத ஒரு இயற்கையிலேயே பிறவிலேயே கண்ணு தெரியாத இருக்காரு இல்லைங்களா, பிறக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம எல்லாருமே கண்ணு நமக்கு தெரியாது. இது எல்லாமே வெளியில நடக்கிற நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம உணரல. இது வந்து அந்த லென்ஸ்ல பட்டு அதுக்கப்புறம் வந்து ரெட்டினால போகும்போது சிக்னலா மாறுது. இது விஞ்ஞானிகள் சொல்றதுதான். விஞ்ஞானத்தின் மூலமாகத்தான் நம்ம விஞ்ஞானத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி பார்க்க முடியுது. அது வந்து இந்த சிக்னலா மாறப்படுது. அது எப்படின்னா அது எலக்ட்ரிக் சிக்னலா மாற்றப்பட்டு அந்த சிக்னல் மட்டும் நியூரான்கள் வழியா நரம்பு கண்ணுக்கு பின்னாடி ஆப்டிக் நர்வ்ஸ் ஒண்ணு இருக்கு, அது வந்து ஒளி உணர்வு கூம்புகள், அந்த வழியா வந்து நியூரான்களுக்கு இந்த செய்தி போதும், மெசேஜா தான் போதும். அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி மூளையில தான் நம்ம உணர்றோம் அப்படின்னு அணியில் அத்தோடு நிறுத்திடுறாங்க. மூளையில உணர்றோம்னா உணர்ற ஆள் வந்து மூளையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உணர்ற ஆளு மூளையில தான் இருக்கிறாங்க அர்த்தம், பெருமூளையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இருக்கிற ஆளு என்ன வடிவத்தில் இருக்கிறாரு அது உள்ள தெரியாதே ஐயா, மேலோட்டமா தான் நம்ம பாக்குறோம். அது நம்ம பாக்குறவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கதானே இது போகுது தகவல். பாக்குறவனுக்கு தானே போகுது அந்த தகவல். அப்ப பாக்குறவன் அங்க இருக்கிறான், அங்க உணர்வாத்தான் இருக்காங்க. நம்முடைய உண்மையான உருவம் வந்து அறுவ நிலையில் தான் இருக்கு. நம்முடைய உண்மையான உருவம், நம்முடைய உண்மையான வடிவம் பாத்தீங்கன்னா அது ஸ்பேஸா தான் இருக்கு. அதனால நம்ம 5 பொறிகளுமே வந்து நம்ம தலையிலேயே இருக்கிறதுக்கு காரணம் அது மையப்பகுதி தான் உணர்வு. இப்ப வந்து உணர்வுன்றது அந்த உணர்வு இப்ப பொறியை பார்த்தோம். இந்த மெசேஜ் இவங்க சொல்றதோட அதோட நிப்பாட்டிடல. இது கூட இது வந்து மெசேஜ வந்து அந்த நம்ம உணர்வுன்றது ஒரு வெளிதான். உணர்வுன்றது ஒரு வெளி. அது நீங்க தியானத்துல ரியலைஸ் பண்ண முடியும். அது யாரு வேணாலும் பண்ணலாம். எல்லோருக்குமே அந்த உரிமை உண்டு. கொஞ்சம் மனதை அங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்க்கணும், அக்கறையோட சிரத்தையோட பார்க்கணும். நாம தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு இது வரணும், அந்த தாகம் வரணும். அதுதான் பசித்திருன்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். பசித்திருன்னா அதே இங்க பசித்திருன்னு சொல்லிட்டு அங்க நித்திய பெருமதி இல்ல, பசி கண்டவுடன் தடையில்லாது ஆகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. இங்க பசித்திருன்னு சொல்லிட்டு அங்க அந்த இடத்துல வந்து பசி கண்டவுடன் தடையில்லாது ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் சொல்றாரு இல்லைங்களா. அப்ப இந்த பசித்திருன்னு நம்ம ஆகாரம் சம்பந்தப்பட்டது இல்ல. கடவுளை ஆண்டவரை காண வேண்டும் கடவுளை காண வேண்டும் என்றால் அழுத கண்ணீர் மாறுமோ ஆகாரத்தில் இச்சை சொல்லுமோ, அது அந்த பசி. அந்த தாகத்தோடு இருக்கும்போது மற்ற உணவுகள் எல்லாம் இதாகும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து வைராக்கியம் வேணும்ன்றார். அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கணும், உரிமை விசாரணை பண்ணிட்டே இருக்கணும், விசாரம். ஆமா. இப்ப இந்த மேட்டருக்கு வருவோம். அதாவது இதுவரையில வந்து பொறிகளை வச்சுதான் இந்த விஞ்ஞானிகள் பொறிகள் அளவுக்கு தான் போயிருக்காங்க. இது ஐம்பொறி.
ஐம்புலன் அப்படின்றது அது வேற. அது சூக்கும தேகத்துல தான் அட்டாச் பண்ணிருக்கு. சூக்கும தேகத்தை பத்தி இதுவரையில விஞ்ஞான உலகம் எந்த ஒரு இது சொல்லல. சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்களே தவிர அதை பத்தி ஒரு டீட்டெயில் எந்த இதுவரையில வரல. ஆத்மார்த்தமான சில யோக நெறி புத்தகங்கள்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சுத்தசன்மார்ல சொல்ற மாதிரி எங்கேயும் சொல்லல. இப்ப இந்த பொறியியலுங்கிற தகவல் புலன்றது என்ன, புலன் வேறு பொறி வேறு. புலன்றது அதுதான் கவனிக்கணும். புலன்றது அது ஒரு ஆகாசம். புலன் அப்படின்னா அது இந்திரிய ஆகாசம். இந்த இந்திரிய ஆகாசம் 5 அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. பாக்குறதே அது வாங்கிக்கும். அது அது அந்த இடத்துல அது கமாண்டா தான் போகுது. அதாவது நம்ம இப்ப லட்டு சாப்பிடுறதுன்னா அதுக்கு ஒத்த சிக்னலா மாத்துறது பொறியோட வேலை, கண்ணுன்ற பொறியோட வேலை. அந்த சிக்னலுக்கு ஒத்த கமாண்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. இங்க பொறியில சக்தி தான் வேலை செய்யுது. லட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒத்த சிக்னலா மாத்தி கொடுக்கறது, பெருமூளைக்கு அனுப்புறது பொறியோட வேலை. அது இந்த உடம்பு சம்பந்தப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிக்னலை அப்படியே சிக்னல் ஆகாசத்துக்கு போகாது. அதாவது இந்திரிய ஆகாசம். இந்திரிய ஆகாசம் ஆன்ம ஆகாசத்துல அட்டாச் பண்ணிருக்கு. அவுட்டர் சர்க்கிள் அட்டாச் பண்ணிருக்கு. புரியுதுங்களா? புரியுது ஐயா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இந்த ஆகாசத்துக்கு தான் போதும். இப்ப நம்ம எங்க உணர்றோம்னா உணர்வு என்பதே ஒரு ஆகாசம் தான். இதத்தான் நம்ம சைவ பெரியவர்கள் நம்ம பொறிகள் மீறி உள்ள போய் நம்ம இதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அந்த மைய உணர்வு பத்தி நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுதான். அப்ப நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா ஆமா அதுக்காக தான் இந்த விளக்கம் நமக்கு தேவைப்படுது. அப்போ இந்த பொறியியல் கிடைக்கப்பட்ட லட்டு சாப்பிடுறோம், மைசூர் பாக்கு சாப்பிடுறோம், மசாலா தோசை சாப்பிடுறோம், சமோசா சாப்பிடுறோம். இதுக்கு ஒத்த ஒன்று சிக்னலா மாத்திர வேலை பொறியோட முடிஞ்ச போது அது நியூரான்கள் வரையில சொல்லி பெருமூளை வரையில செல்லும். இது வரையில உடல் இருக்கு. உடல் ஆன்மா உடல்ல இருந்தாலும் உடல் ஒட்டாத ஒரு நிலையில அது ஒரு ஆகாச நிலை இருக்கு. அது ஒரு அகவானமா இருக்கு. அதனாலதான் சித்து அப்படின்னா ஆன்மாவுக்கு சித்துன்னு பேரு. சித்து அப்படின்னாலே அறிவு அல்லது உணர்வுன்ற ஒரு அர்த்தம். சித்துன்னா அறிவு அல்லது உணர்வு. சித்து அது சித்து என்னன்னா அது ஒரு ஆகாசமா இருக்கு. அது ஒரு ஆகாயம். சித்து ஆகாசம், சித்தாகாசம். அத சிதம்பரம். சிதம்பரம்னா சித்து அம்பரம். அம்பரம்னா ஆகாயத்துக்கு இன்னொரு பேரு அம்பரம் பேர். அம்பரம்னா ஆகாயம். அறிவு என்கின்ற ஆகாயம் அல்லது உணர்வு என்கின்ற சுடர். உணர்வு என்கின்ற என்றும் உள்ள சுடருக்கு அது போகணும். ஆனாலும் இந்த செய்தி நேரா சித்து என்கின்ற ஆகாசத்துக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம கேக்குதுங்களா? அதாவது சித்தாகாசம்ன்றதுதான் நம்முடைய உண்மையான அகவடிவம். மனிதனுடைய மூலநிலை சித்தாகாசம், சிதம்பரம். சிதம்பர ரகசியம்ன்றது நாம தான் சிதம்பர ரகசியம். அது ஒரு அனுத்துவமான உணர்வு சுடர் அல்லது அறிவு ஆகாயம். அதான் சித்து ஆகாசம், சித்தாகாசம், சித்து அம்பரம், சிதம்பரம். சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம் நம்ம நிறைய பேர் பேசுகிறோம் சொல்லளவுல. அது சிதம்பர ரகசியம்னா நாம இருக்கோம். வள்ளலார் 5 மாசம் குழந்தையில எடுத்துட்டு போய் தான் அங்க சிரிச்சாருன்னு சொன்னாங்க. சிதம்பரம் ரகசியம் பார்த்துட்டு வெறுவெளிய பார்த்துட்டு சிரிச்சாங்க. இப்ப நாம புற உலகத்துல பாக்குறது, புற உலகத்தை பாக்குறோம், ஒரு நீர்வீழ்ச்சியை பாக்குறோம், கடலை பாக்குறோம், வானத்தை பாக்குறோம், பறவைகளை பாக்குறோம்.
இதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா? இந்த சந்தோஷம் எங்க ஏற்படுதுன்னா சிதாகாசுல ஏற்படுதுன்னா சிதாகாசுல ஏற்படாது. அங்க ஏற்படுகின்ற ஆனந்தம் வந்து இயற்கையில் அங்கேயே இருக்கிறது, அதுக்குள்ளவே இருக்கிறது. நான் புறவடி லட்டு சாப்பிடறோம்னா இது இறைவனுடைய திருநடத்தினால் இது செயற்கையாக உண்டு பண்ற இன்பம். இது வந்து சிதாகாசு உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா அந்த அதுதான் உணர்வு. அந்த உணர்வுன்றது அதுதான். அப்ப அந்த உணர்வு தான் அனுபவிக்குதானா? எங்க வச்சு அனுபவிக்குதுன்னா இந்த உணர்வு சுத்தி மேலும் 3 நிலைகள் இருக்கிறது. அது என்னன்னா ஆன்ம ஆகாசம், அதுதான் சித்தாகாசம், அதான் சிதம்பரம். அதை சுத்தி இன்னொரு பிரகாரம் இருக்கு, அதோட அட்டாச்சு தான், அதோட அட்டாச்சு தான். அது ஒரு ஜீவாகாசம். ஜீவாகாசம் அதோட அட்டாச்சு தான் கரணாகாசம். மனம்ன்ற மனோசக்தி கரணாகாசமா இருக்கு. அதுக்கும் அவுட்டர்ல இருக்கிறது தான் அத வந்து இந்திரிய ஆகாசம் பேர். இந்த இந்திரிய ஆகாசத்துக்கு பேர் தான் புலன் பேர். இது 5 செக்ஷன் இருக்கு. அதுலயே 5 வகையானது அந்த புலன் அறிந்து கொள்ளும். இந்த இந்திரிய ஆகாசம் 5 வகையாக பிரிக்கப்பட்டது அறிந்து கொள்ளும். இப்ப நம்ம பாக்குறது அல்லது லட்டு சாப்பிடுறது, சாப்பிடுறது எல்லாம் சிக்னலா மாறுது பெருமுனையில. அதுக்கப்புறம் அதற்கும் ஒத்த கமாண்ட் தான், கமாண்டா கொடுத்துதான் அத வந்து இந்திரிய ஆகாசங்களுக்கு இறைவன் அனுப்புறார். இந்திரிய ஆகாசம் ஆக நாம எங்க இத வச்சு அனுபவிக்கிறோம்? நாம அந்த புற உலகத்துல அனுபவிக்கிற இன்பங்கள் அனுபவங்கள் எல்லாமே சிதாகாசம் உணர்வுதான் அனுபவிக்கிறோம். நம்ம தானே அனுபவிக்கிறோம். ஆனா எங்க வச்சு அனுபவிக்கிறோம்னா வெளியில வச்சுதான் அனுபவிக்கிறோம், வாசப்படியில வச்சுதான் அனுபவிக்கிறோம். நமக்கு தெரியாத ஆளு ஒருத்தர் வந்து ஒரு விசாரிக்கிறாருன்னா என்ன பண்றோம்? அந்த அவர் எப்பேற்பட்டாலும் நமக்கு தெரியுமா? வாசப்படியிலேயே வச்சு பேசி அனுப்பிச்சிடுறோம். கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்னா எப்பானவரும் வந்து போறாங்க, அவங்க மேல நம்பிக்கை வரும்போது வீட்டுக்கு தாழ்வாரத்துக்கு கூப்பிட்டு போர்ச்சிகோல வச்சு பேசி கூப்பிட்டு அனுப்பிச்சிடுறோம். இன்னும் உறவினர்கள் என்ன பண்றோம்? வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு போறோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மெம்பர்கள் என்ன பண்றோம்? நடு வீட்டுக்கு அது ஒரு அந்த பெட்ரூமுக்கோ அல்லது பூஜை அறைக்கோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அளவு. அதே மாதிரிதான் இந்த விஷய சுகத்தை இந்த ஆன்மா என்கின்ற உணர்வு எங்க வச்சு அனுபவிக்குதுன்னா புறப்புறன் என்கின்ற இந்திரிய ஆகாசத்தில் வைத்துதான் அனுபவிக்குது. அது உள்ள அதுக்கு அனுமதி கிடையாது. அந்த புறப்புற ஏற்படுகின்ற ஒன்று ஜீவாகாச வரையில அது போகும். அதே மாதிரி சினிமா பாக்குறோம்னா அது கரணத்தில் மனதில் ஏற்படுகின்ற சந்தோஷம். ஆக இப்ப வந்து அந்த உணர்வு அப்படின்றதுதான் நாம இருக்கிறோம். அதை வந்து ஆன்ம ஆகாசம் அப்படின்னு பேரு. இதுதான் அகம். அதுக்கப்புறம் அதை சுத்தி இன்னொரு வட்டம் சூழ்ந்திருக்கு, அதுக்கு பேருதான் ஜீவ ஆகாசம். அதோடதான் அதனுடைய அது வந்து வெளியும் இருக்கு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, அதுதான் அகப்புறம். அடுத்தது 3வது சுத்தமாவே வெளியில இருக்காது, இருந்தாலும் ஆன்மாவில அட்டாச் ஆனதுதான் அது பிரிக்கலாம் முடியாது. இருந்தாலும் இது வந்து புறத்தில் இருக்கிறது. அதனால இது வந்து புறம், புறநிலை. அகம் அகப்புறம், புறம் புறப்புறம்ன்றது இந்திரிய ஆகாசம். இதுதான் புலன்றது. இது 4 சேர்ந்ததே ஆன்மா உடையதுதான். அதாவது அங்கங்க வச்சு அனுபவிது. இது எல்லாத்துக்கும் மேல மூலமா இருக்கிறது தான் அந்த உணர்வுன்றது. அந்த உணர்வுலதான் இருக்கிறேன் 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 அப்படின்ற உணர்வானது சதா வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அதுதான் நான் 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 என்ற வண்ணத்தில், இது கூட சொல்லுதான், நான் என்ற வண்ணத்தில் தானாக விளங்குகிறது. இப்ப நாம ஏன் துன்பப்படுறோம்னா எது நாம் அல்லவோ அதைதான் நாம் என்று கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் எதுவும் அல்ல அப்படின்னு எப்ப நாம உணர்றோமோ அப்போ மனிதனுக்கு மரணம் இல்லை. இங்கு எதுவுமே நான் அல்ல
அப்படின்னு உண்மையாவே உணரணும். உண்மையில எல்லாம் இறைவனை, என்ன இறைவனுக்குதான் எல்லாம் ஆனான், எல்லாம் வல்லான், எல்லாம் உடையான், எல்லாம் உடையான்னு சொல்றோம். இப்ப நம்ம இந்த உடம்பு நானுன்னு சொல்றோம். அப்ப இந்த உடம்பு நானுன்னா இதுல இருக்கிற இதயம் என்னுடையது அல்ல, இந்த இதயம் என்னுடையது. பொறிகளுக்கு அடுத்து நம்ம எதுவும் உள்ள பண்றது இல்ல ஐயா. நம்மளால இப்போ வாய்க்குள்ள போட்ட நாக்கோடைய ருசி நம்ம தொண்டைக்குள்ள இறங்கும் போது கிடையாது. தொண்டை ஒரியம் தான் நம்மளுடைய ருசி இருக்கும். அதுக்கு மேற்பட்டு அது கடவுளுடைய. ஆமா, அனைத்துமே அனுபவிக்கிறது. ஒரு எறும்பு ஒரு கீழே சிந்தி இருக்கிற லட்ட அனுபவிக்கிறதுனாலும் அது கடவுளுடைய புறப்புற அனுபவம் தான். அந்த ஜீவனாவும் இருக்கிறது இறைவன் தான். அதனாலதான் இறைவனுக்கு எல்லாம் ஆனான் அப்படின்னு. அவருக்கு அந்நியமா அவருடைய சாம்ராஜ்யத்துல எதுவும் இல்லை அப்படின்னு உணர்றது. அது மொத்தத்துல இங்க வாழ வந்திருப்பது நான் அல்ல, பரம்பொருளே இங்கு அருவம் அருவுருவம் உருவம் என்கின்ற முத்திரல் வடிவோடு, அதாவது ஜூல சரீரம், இது உருவம், இதுக்கு உள்ளீடா இதை இயக்குகிறது அருவுருவம் ஆகிய சூக்கும சரீரம். அதுக்கும் காரணமா இருக்கிறது ஆன்மா என்கின்ற காரண சரீரம். இது மூன்றையும் பிரிக்கவே முடியாது. இந்த மூன்று அருவம் அருவுருவம் உருவம் என்ற முத்திரல் வடிவத்தோடு இறைவன் தான் இங்க ஒரு ஆன்ம தோற்றம் கொண்டு வாழ வந்திருக்கிறார் என்பதுதான் நம்ம தியானத்திலே நாம் தெளிவு செய்து கொள்ள வேண்டியது. இவ்வளவு நம்ம இந்த உள்ளுணர்வு நிலையில் தான் இதை உணர முடியும். அதான் நம்ம புறநிலைகளை கடந்து உள்ளே செல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி என்னும் போது நாம உள்நோக்கி பார்க்க அந்த இப்ப நம்முடைய உணர்வு ஸ்தூலத்தன்மை அடைந்து விட்டிருக்கிறது, ஸ்தூல நிலையில இருக்காது. இந்த ஸ்தூல நிலையில இருந்து சுக்கும நிலையில அதிசூக்கும நிலைக்கு நம்ம அதாவது உடல் உணர்விலிருந்து அந்த உண்மை உணர்வை பிரிக்கணும். அந்த மெய்யுணர்வை பிரிக்கணும். அதை பிரிக்க தெரிகிற ஒரு கலை தான் உண்மையான கலை. கலைன்னா அதுதான் கலை. மற்ற கலைகள்லாம் கலைகள் கிடையாது, அதை அழிக்கக்கூடியது. உண்மையான கலை, நிலையான கலை, நமக்கு தேவையான கலை என்றது என்னன்னா தன்னை பிரித்து அறிந்து கொள்ளுதல், தத்துவங்களிலிருந்து பிரித்து அறிந்து கொள்ளுதல். அதுதான் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்று ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கடைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் உரைத்த வழுத்தம் என்றோங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசே அப்படின்னு போற்றுகின்றார். தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட, இது அகவல வரும். ஃப்ரீயா இருக்கும் போது அகவல ஆராய்ச்சி கத்துங்க. அதுல என்ன சொல்லியிருக்காரு, என்னதான் சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு பாராயணத்துக்கு அல்ல, ஒரு ஆய்வுக்கு என்னன்னா சொல்லியிருக்காரு வள்ளல் பெருமான். ஒவ்வொரு வரியும் நம்ம நின்று நிதானித்து யோசிக்க வேண்டிய வரிகள். அத தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட, தத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட. இந்த தத்துவம்னு பார்த்தோம்னா நமக்கு மேஜரா 3 தத்துவமா பிரிச்சிடலாம். நம்முடைய நிலை உடல், இது மண் தத்துவம், மனம் காற்று தத்துவம், ஜீவன் அக்னி தத்துவம். இதை கடந்து போகணும். அதனாலதான் வள்ளல் பெருமான் அகவல்ல தனு கரணாதிகள் தாம் கடந்து அறிவோர் அனுபவமாகிய அற்பெருஞ்சோதி. அற்பெருஞ்சோதிய அறிய முடியாது, அனுபவிக்கதான் முடியும். அதுதான் திருமூலர் சொல்லுவாங்க, தேடல் அறியவன் சிறப்பிலி எம்மிரை. இப்ப நிறைய பேர் நாம சொல்றோம், நான் தேடல்ல இருக்கேன், ஆன்மீக தேடல்ல இருக்கேன். கடைசி வரையும் தேடல்ல தான் இருக்கணும். தேடினால் இறைவன் கிடைக்க மாட்டார். நம்மை நாம் உணர்ந்தால்
சிக்கனை பிடித்து விடலாம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சிக்கனை பிடித்தேன் சிக்கனை பிடித்தே அப்படின்றாரு. எங்க போய் சிக்கனை பிடித்தாரு? நமக்குள்ளதான் நாம இருக்கிறாரு. அதனால அருணகிரிநாதர் சொல்லுவார், யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அற மெய்ப்புணர்வேன். அற மெய்ப்புணர்வேன். அந்த மெய்ப்பொருளை அற அந்த பேதமர பின்னம் என்று புணர்ந்து கொண்டு வாழுங்கள். அந்த மெய்ப்பொருளை புணர்ந்து கொண்டு வாழுங்கள். அது ஏற்கனவே அந்த மெய்ப்பொருளோடுதான், மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்கு. அதுதான் மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை அது ஆயினை என்றருள். நம்மை உணர நமக்கு ஒன்றும் கேடு இல்லை. திருமந்திரம். அதனால அந்த அந்த நம்முடைய அந்த உணர்வு நிலைக்கு நம்ம போகணும். நம்ம முயற்சி பண்ணி 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 அந்த ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம போனா நம்மள நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த உணர்வாதான் இருக்கும். இருக்கும். அது நமக்கு இன்னும் தெரியல, நம்ம முயற்சி பண்ணல. ஆமா, உள்ளுணர்வு தான் நம்முடைய உண்மை நிலை. அந்த உள்ளுணர்வு நமக்கு உடனே இறைவன் அவ்வளவு சீக்கிரமா எதிர்ப்பிலே காட்டி கொடுக்க மாட்டார். நம்ம புருவ மத்தியிலிருந்து உள்நோக்கி பார்க்கிற ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கணும். அது மேல் மேல் மேல. அதுதான் திருமூலர் பெருமான் சொல்லுவார், செல்லும் அலையும் செலுத்துவேன் சிந்தையை. மேல் நோக்கி போக 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 எண்ணங்களற்ற நிலை வர வர அந்த மனோருக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை, மனோ சக்தியை கொண்டு உண்மையை அது நமக்கு வெளிப்படுத்தி காட்டும். அந்த அதுல ஒரு தாகத்தோட இருக்கணும் அப்படின்றதுதான் நமக்கு முக்கியம். நாம் அறியாத போது கூட, அல்லது நினைத்து பின் மறந்த போது கூட, அல்லது அப்படி என்று ஒன்று இருக்கிறது என்பதை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த போல நாம் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைப்பது மறப்பதுமாய் இருந்து கொண்டிருக்கும் போது கூட ஆன்மா என்று, உணர்வு என்று ஒன்று தனியாக இல்லை அப்படி என்று மறுத்து வாதாடி கொண்டிருக்கும் போது கூட நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம். அந்த வாதாடுவதற்கு தேவையான சக்தியை அங்கிருந்துதான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை சொல்றான் தொண்டை கிளிய. அந்த இல்லை இல்லைன்னு சொல்றதுக்கு கூட அந்த இருப்பு நிலையில அவனுக்கு சக்தி கிடைக்குது. அந்த இருப்பு நிலையில சக்தி கிடைக்குது. அதனால அந்த இருப்பது யார், இருப்பது யார், நோ அபவுட் யூ. ரொம்ப சிம்பிள். நோ அபவுட் யுவர் ஓன் இன்னர் செல்ஃப். உங்களுடைய சுயத்தை நாம் அறியும் எப்பொழுதும் அதற்கான ஒரு முயற்சியிலேயே. எனக்கு பிளஸ் பண்ணுங்க ஐயா. என்னங்கம்மா? நானும் எனக்கு பிளஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆசீர்வதிங்கன்னு சொன்னேன். ஐயோ, நான் குப்பையில இருக்கேனே. ஐயோ ஐயா, நான் ஒரு குப்பையில இருக்கேன் ஐயா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயா. அது தப்பு. நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம எல்லாருக்குள்ள இருந்து வளர பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது நம்ம முன்னேற்ற இருக்கோம். அதான் சொல்றேனே, நம்ம அறியாத போது கூட அந்த அற்பெருஞ்சோதி ஒன்றான அற்பெருஞ்சோதி நிலையில இருந்துதான் வெளியில நம்ம விளங்கிட்டு இருக்கோம். வெளியில இருக்கிற ஒரு நிலையை தான் நம்ம பார்த்துட்டு தவிர நம்முடைய மைய பகுதியை நம்ம மறந்து இருக்கிறோம். நம்ம மறந்து இத்தனை விஷயம் எனக்கு தெரியப்படுத்துறது யாரையா? அது அப்படி இல்லம்மா. இப்ப நாம இல்லையா, வள்ளலாறு தான் எனக்கு உங்களை காமிச்சு கொடுத்தாரு. இல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப நானு 10 பேருக்கு 100 பேருக்கு ஷேர் பண்ணும் போது எனக்கு ஒரு அளவு படி கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்கு. அதுதான் அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் போக வேண்டிய தூரம் ஏகப்பட்ட தூரம் இருக்கு. சூரியன் நம்ம பூமியில இருக்கோம், பூமியுடைய சர்ஃபேஸ்ல. சூரியன் 15 கோடி அருண்ஜோதி சூரியன் 15 கோடி மைல் தொலைவுலாம் இருக்கு.
அதனால அவருடைய பரவாயில்ல ஐயா, நானும் ஒரு படிநிலைக்கு வந்துட்டேன் ஐயா உங்க மூலமா. இல்ல அப்படி சொல்லவே சொல்லாதீங்க, அது தப்பு. அந்த எண்ணத்தை அகற்றி விடுங்கள். அந்த மாதிரி யாரும் இல்லை. நமக்கு இருக்கிற உள்ளொலியினுடைய ஆணையினாலே நாம் யார் மூலமாவது நம்ம தெளிவு நமக்கு கொடுக்கிற ஒரு சூழ்நிலையே அந்த உள்ளொலி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அவ்வளவுதான். ஆனா எல்லோரும் 800 கோடி நம்ம மக்கள் இருக்கிறோம்னா எல்லோருக்குள்ள தனித்தனி ஒவ்வொருத்துக்குள்ளவும் அந்த உணர்வு அல்லது உள்ளொலி அல்லது அற்பெருஞ்சோதி அல்லது மெய்ப்பொருள் இருக்கிறது. தனித்தனி ஒவ்வொருத்தர்களும் பரிபூர்ணமா இருக்கிறது ஒன்று என்றாலும், ஆனா அதனுடைய நிலையில அது ஒன்னே ஒண்ணுதான். அது ஒரே ஒரு உள்ளொலிதான், ஒரே அற்பெருஞ்சோதி தான். வெளியிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளவும் அந்த அற்பெருஞ்சோதி பரிபூர்ணமா இருக்கு. அதனால அந்த உணர்வுன்ற ஒரு வார்த்தையில நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண, அது ஒரு வார்த்தையா இருக்கு. அதாவது இருப்பறிந்து இறை உணர்வை இருகப்பட்டு சுவாமி சர்வானந்த அவர்கள் இருப்பறிந்து இறை உணர்வை இருகப்பட்டு. இந்த உணர்வுன்றது உண்மையில மைய உணர்வுன்றது என்னன்னா தனிப்பெரும் கருணை, அதுதான் உணர்வு. அது அவருடைய உணர்வு. அவருடைய உணர்வுல இருந்துதான் அவரே அனுபவிப்பதற்காக அவரே ஆன்ம உணர்வாகவும், அப்புறம் ஜீவ உணர்வாகவும், அதுக்கப்புறம் மன உணர்வாகவும், அப்புறம் இந்திரிய உணர்வாகவும் தன்னை இப்படியெல்லாம் விளக்கி கொண்டிருக்கிறார். அவர் அகத்துக்கு அகமாக மட்டும் இருப்பதில்லை, அகத்துக்கு அகமாக மட்டும் இருப்பதில்லை. அவர் அகத்திலிருந்து அனகமாக வெளிப்பட்டு அகத்தில் அகப்புறத்தில் பொங்கி வழிந்து, புறத்திலும் மேலும் மேலும் பொங்கி வழிந்து, அப்புறம் இந்திரிய ஆகாசத்திலும் பொங்கி எழுந்து அவர் தான் பொங்கலோ பொங்கலாய் அப்படி இந்த உலகத்தை வழிந்து கொண்டிருக்கிறார். அகத்திலே தங்கி இருக்கின்ற ஒன்று புறத்தில் பொங்கி வழிகின்றது. நம்ம விசாரம் செய்தா நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம முயற்சியால நம்ம இது பண்ணலாம். அந்த இறைவனுடைய அறிவு தான், இறைவனுடைய தன்மை என்னன்னா அவருடைய அருள் தான் அவருக்கு தன்மையா இருக்கு. இறைவனுடைய தன்மை என்பது அவரு பிரிக்க முடியாது. சர்க்கரையும் இனிப்பையும் தனியா பிரிக்க முடியுமா? முடியாது ஐயா. அதே மாதிரிதான் இறைவனையும் அவருடைய தன்மையும் பிரிக்க முடியாது. இப்ப இதுல அற்புதம் என்னன்னா இறைவனுடைய தன்மையாக அருள் தான் அவருக்கு அறிவா இருக்கு. அதைத்தான் தனிப்பெரும் கருணை என்றார் சொல்லலாம். அதனால்தான் கொடியில 2 கலர், ஒன்று வெண்மை, இன்னொன்று மஞ்சள், பொன்னிறம் தான் சொல்லணும். அந்த பொன்னிறம் 1/4 பங்கு மேல இருக்கு, கீழே வெண்மை நிறம் 3/4 பங்கு இருக்கு. அந்த இந்த உடம்புல மூல நிலையா இருப்பது என்ன? கடவுளுடைய தன்மை என்று சொல்லப்படுகின்ற அருள், அதுதான் நடராஜ பெருமானாக இருக்கிறது. ஆக தனிப்பெரும் கருணை என்பதுதான் அவருடைய கடவுளுடைய உணர்வு, கடவுளுடைய அறிவு. இதுதான் இந்த மனிதனுக்கு இந்த பிசிக்கல் பாடியில இந்த பாடி நிலையிலிருந்து உள்ள போக 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 13வது நிலையில தான் அந்த கடவுளுடைய அறிவே இங்க டாமினேட் பண்ணி தனிப்பெரும் கருணை என்கின்ற உணர்வா இருக்குது. அதுதான் கடவுளுக்கு திருவடியாக இருக்கிறது. அந்த திருவடிதான் மனிதனுக்கும் உண்மையான உருவமா இருக்கிறது. அதனாலதான் மகன் பெருமான் சொல்றார், அம்பலவன் திரு அம்பலவன் திருநோக்கம் பெற்றாருக்கு. அந்த ஆண்டவருடைய அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை ஒருவருக்கு கிடைத்தால் போதும், அவங்க மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து விடுவார்கள். திரு அம்பலவன் திருநோக்கம் பெற்றாருக்கு உரு அம்பலத்தே என்று உணர்வாயாக. இவருடைய உருவம் புறத்திலே விளங்குகின்ற மாமிச உருவம் அல்ல, இவர்கள் அகலத்திலே அருட்ஜோதி சொருபியாய் தனிப்பெரும் கருணை என்கின்ற வண்ணமாய் விளங்குவார்கள். ஆக கடவுளுடைய தன்மை என்று சொல்லப்படுகின்ற அந்த அருள் உணர்வு, அதைத்தான் தனி பெரும் கருணைன்னு சொல்லிட்டு தனியா ஒரு முழுமையான ஒரு புரிந்து கொள்ளுகின்றபடி அந்த தனிப்பெரும் கருணை சொல்றாங்க. இந்த தனிப்பெரும் கருணை தான் உண்மையான உணர்வு. அந்த தனிப்பெரும் கருணை
அதுதான் நம்முடைய உணர்வாக நமக்கு கரப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆன்மாவாக இங்கு திரிதேக உண்மையோடு இங்கு வாழ வந்திருக்கிறது. அதனால்தான் வாழ வந்தால் ஒரு பேர் போட்டு சொல்லுவாங்க. வாழ வந்தால் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்கல்ல ஒரு டாக்டர் பேர் வாழ வந்தால். அப்ப வாழ வந்தால் யாருன்னா இறைவனுடைய தன்மையாகிய அருட்சக்தி தான் இங்க வாழ வந்திருக்கின்றாள். இப்ப நான் வாழ வந்தேன் நான் வாழ வந்தேன்னா அது பொய். அந்த பொய்யான உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயா இங்க டாக்டர் இருக்காங்கன்ட்டு? வாழ வந்தா நிஜமாவே டாக்டர் இருக்காங்க ஐயா இங்க அரக்கோணத்துல? தெரியும். தெரியுங்களா? எங்க ஃபேமிலி டாக்டர் அவங்கதான். அப்படிங்களா? இப்போ குமரன் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு மாறிடுச்சு, அவங்க பையன் நடத்துறாரு. அப்படிங்களா? அவங்க பையன் குமரன் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு மாறிடுச்சு இப்போ. ஓ சரிங்க சரிங்க. இப்போ அவங்க பையன் தான் ரன் பண்றாங்க. அப்படிங்களா? சரிங்க சரிங்க. முன்னாடி வாழ வந்தால் இருந்தது, இப்போ நேம் மாத்திட்டாங்க. வாழ வந்தான்றது பிராக்டிகலா வர்றதில்ல. வாழ வந்தால் அப்படின்னா பேர் வைப்பாங்க நிறைய பேருக்கு. அங்க வாழ வந்தால்ன்றது அருட்சக்தியாகிய அன்னை. அது யாருன்னா இறைவனுடைய தன்மை. ஆக இறைவனுடைய தன்மை தான் இங்க செங்கோல் வச்சுக்கிறது. அதனால கொடி ஏத்துற கொடின்ற ஒரு சொல் பெண்ணுக்கு இன்னொரு பேர் கொடி, கொடிக்கு இன்னொரு பேர் பெண், பெண்ணுக்கு இன்னொரு பேர் கொடி. அது சிவகாம வள்ளிக்கு பேரு கொடின்னு பேரு, அருட்சக்தி ஆகி கொடி. அந்த அந்த அருட்சக்தி ஆகி அன்னையாதான் நீங்க வாழ வந்திருக்கிறது திருதேவ கொண்டு. அது என்ன மாதிரி வண்ணத்துல வந்திருக்குன்னா அதுதான் நான் நான் என்ற வண்ணத்தில் சதா நம்முடைய தலை நடு சிறப்பகுதியிலேயே அருள் நிலையிலே அருள் ஒளியாக இருந்து சுடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய கதிர் வீச்சு சிறு கூறுதான் நம்ம இதயஸ்தானத்துல பட்டு அத்தைதான் நான் 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 சொல்லிட்டு இருக்கோம். நான் என்பது கூட அது ஒரு சொல்லுதான். ஆனா எறும்புக்கு கூட சரி, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு கூட சரி, ஆடு சிறுவனுக்கு கூட சரி, மலத்திலே நெளிகின்ற புழுவு சரி, அதனுடைய உணர்வு நிலைகள் அந்த நான் என்று ஒருபடித்தாய் தான் இருக்கும். அதனால்தான் பயிர்ப்புரு கரணப்பரிசுகள் பற்பல, உயிர் குரல் ஒன்று. ஒவ்வொரு உயிருக்குள்ளவும் அந்த கடவுளுடைய தன்மை தான் நான் நான் என்ற வண்ணத்தோடு விளங்குகிறது. புறத்த தோற்றம் வேண்டுமானால் அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம். அகத்திலே நான் என்ற ஒன்று எல்லாம் உண்மைதான். இப்ப நாயை அடிச்சா வலிக்குது இல்லைங்களா? நம்மளையும் அடிச்சா வலிக்குது இல்ல? ரெண்டு பேருக்கு உணர்வுன்றது எங்க ஏற்படுதுன்னா அந்த நான் என்ற உணர்வுதான் ஏற்படுது. அவர் அந்த வண்ணத்தில் அந்த அருட்சக்தி ஆகிய அன்னை தன்னை அந்த வண்ணத்தில் விளங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த நம்முடைய மனோசக்தி எல்லாம் அங்கு குவிக்கும் பொழுது அந்த நான் என் இருக்கிறேன்றது தானாக விளங்கி கொண்டிருப்பதை உணரலாம், உணர முடியும், உணர வேண்டும். அது அருவ நிலையில அது ஒரு வெட்ட வெளியாக, ஆனால் அனுத்துவமான ஒரு வெளியாக, ஒரு புள்ளியாக இந்த பிரபஞ்சத்தில் எல்லையற்ற பிரபஞ்சத்தின் சிறு மைய புள்ளியாகத்தான் அணுத்துவ நிலையிலே அந்த அருட்பெரு வெளி தன்னை நான் என்ற வண்ணத்தில் விளக்கி கொண்டிருக்கிறதை நாம் ஏக தேசம் அணு சிறு சிறு சிறுவா நாம உணர முடியும். இதுதான் நம்ம ஸ்தூல நிலையிலிருந்து இப்ப நம்முடைய நிலை எப்படின்னா, இப்ப அடியனுடைய வெயிட் 64 கிலோ. நான் இந்த 64 கிலோவா தான் இருக்கேன். ஆனா பேச பார்த்தா எப்படி எப்படியா இருக்கு? என்னை நானே ஏமாத்திக்கிறேன், பிறரையும் ஏமாத்துறேன். இந்த ஸ்தூலத்தன்மை என்னை விட்டு போலிய. அந்த ஸ்தூலத்தன்மை முற்றிலும் ஒழிந்து நம்மை அணு நிலையில, அணு உணர்வு நிலையில கொண்டு போகணும். இதுதான் பரமானந்த சாமி சொல்லுவாரு, ஓர் அணு காண்குவர் தயவு கண்ணினர் பேரார் பூத காட்சியில் ஏனோர். பூத காட்சினா இந்த உடல் 5 பூதங்களாலான இந்த சொல் குப்பையாலான இந்த புலால் உடம்பை தான் பூத காட்சி. இதுதான் இப்போ நம்முடைய கீழான நிலை இருக்கிறது. அந்த நிலையில இருக்கும். இந்த பூத காட்சியில இருந்து தேர மாட்டாங்க. தேர மாட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா?
பரீட்சையில தர மாட்டா ஃபெயிலு. அதனால நம்ம அப்போ எப்படியா நம்ம தேர்றது? அதுதான் சொல்றாரு, ஓர் அணு காண்குவர் தயவு கண்ணுவர். அந்த தயவு கண் என்கின்றதுதான் இறைவனுடைய அறிவா இருக்குது. அதுதான் கருப்பெரும் கருவினை என்ற நுண்ணுணர்வு நிலை. அதுதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வு. அதுதான் இருக்குது, அது மட்டும்தான் இருக்கு. தான் ஒரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கு ஒரு தனி பொருள். இந்த அடிகள் எல்லாம் மனசுல இறுக்கமா பற்றிக்கணும். தியானத்தின் மூலம் இதுதான் பிளாஷ் ஆகணும். தான் ஒரு தானாய், தான் மட்டும் ஒன்லி ஒன்லி அவர் மட்டும்தான் இருக்காரு. தான் ஒரு தானாய் தானே தானாய், இந்த தானே நானாய் அங்க நான் என்ற வண்ணத்திலே அந்த ஆண்டவர் தன்னை இப்படி இவனாக விலக்கி கொண்டு இவனாக இருந்து வாழ வருகின்றார் இந்த மனிதனாக. அது ஆன்ம தோற்றம் என்பது ஆண்டவர் கொண்டுள்ள திருக்கோலம். அது நாமல்ல நான் அல்ல என்று எப்பொழுது ஒதுங்கி நிற்கின்றோமோ அப்பொழுது நமக்கு மரணம் இல்லை ஆகிறது. இந்த உடம்பில் இல்ல பழுது, மாமிசத்தாலான இந்த உடம்பு பழுதெல்லாம் நீங்கி விடுகிறது. அப்படி நீக்கி கொண்ட முதல் மனிதர் திரு அருட்பிரகாஷ் சொன்னார். உடற்பழுதெல்லாம் தவிர்த்து முழு முனைப்பள்ளி பயிற்றாது, திருப்பள்ளி எழுச்சியில் வரும், முனைப்பள்ளி பயிற்றாது என கல்வி பயிற்சி. கல்வின்றது அகத்தில் இருக்கின்ற அக உண்மையை, இயற்கை உண்மையை கல்வி வெளிக்கொணர்தல், நமது அனுபவத்தில் கொண்டு வருவதில் நமது முயற்சிக்கு ஆண்டவர் விட்டிருக்கிறார். கல்வி அக உண்மையை கல்வி கற்று வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி. அதனால வள்ளலார் பள்ளிக்கூடம் அவரு போல இல்ல, இறைவனை நிற்கிறதுனால்தான் ஸ்டாப் வச்சதுனால்தான் முனைக்கல்வி பயிற்றாது என கல்வி பயிற்சி. முனை பள்ளி பயிற்றாது, பள்ளிக்கூடத்தை என்ன அனுப்பல நீ. ஆனா கதையில என்ன வரும், வள்ளலாறு பள்ளிக்கூடம் போகாம கந்த கோட்டத்துக்கு போனான்னு சொல்லிட்டு நாம புறத்தில் நாம வரலாறு சொல்றோம். ஆனா வள்ளலார் சொல்றாரு, முனைப்பள்ளி பயிற்றாது என கல்வி பயிற்சி முழுது உணர்வித்து உடற்பழுதெல்லாம் தவிர்த்து. உடற்பழுதுன்னா இந்த உடம்புல இதயம், நுரையீரல், சிறுகுடலு, பெருங்குடலு, கல்லீரல், மண்ணீரல், மலைப்பை, இதெல்லாம் ஒரு உடம்புல கிடையாது. அவர் உடம்பு ஒளி உடம்பா மாறிடுச்சு. அங்க டச் பண்ண ஒண்ணு இருக்காது, ஆனா தோற்றம் மட்டும் அப்படியே இருக்கு. ஒரு இமயமலையில நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் போனோம்னா அது 50 கிலோமீட்டர்ல, அது 100 கிலோமீட்டர்ல 200 கிலோமீட்டர் சுத்திக்கின்னு தான் போனோம். வள்ளலார் இருக்காவில் இந்த பக்கம் உள்ள போய் அந்த பக்கம் வந்துடுவாங்க. அதுதான் அவருடைய ஒளி உடம்பு. அந்த உடற்பழுது எல்லாம் தவிர்த்து. பழுதுன்னா குற்றம். நம்ம என்ன உடம்பு குற்றங்கள் நிறைந்த இதயம், நுரையீரல், சிறுநீர் பை, மலப்பை, பித்தப்பை, இன்னும் ஏகப்பட்ட கசமாலம்னு வரும். இது அருள்நாதன் ஒரு பாட்டுல இந்த பொருள்கள் எல்லாம், இந்த கசமாலாம் எனக்கு உடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு 2-3 நாள் ஒரு மாட்டி தான் சக்கரை போட்டு வெந்நீர் சாப்பிடுவாருன்னு படிச்சிருக்கேன் ஐயா. வள்ளலார். வள்ளலார். ஆமா ஆமா ஆமா. அது அவருக்கு சிறிய பசி உணர்வை இறைவன் அடக்கி விட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சாமி சொல்லுவார். ஏன்னா சிறு வயதுலயே அவங்க அண்ணன் கோச்சுட்டு அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுறாரு இல்லைங்களா, சபாபதி ஐயா. ஆமா. அப்புறம் அவங்க அண்ணி தான் அழுகுறாங்க. அவங்க அண்ணிதான் பேராதரவா இருக்கிறாங்க. தம்பி நீ அண்ணன் சொல்லிட்டாங்க வராத, அவர் தூங்கிட்டு பிறகு இரவு 11 மணி ஆனாலும் நீ சாப்பிட்டு போனாதான் நான் சாப்பிடுவேன்னு ஒரு கண்டிஷன் பண்ணுவாங்க. அப்ப கூட எப்பாவது ஒரு முறை தான் வருவார். மற்றபடி வள்ளலார் சிறிய வயதுல இருந்து தன் உடம்பு ஒளியுடம்பாகும் வரை என்ன பண்ணி, எங்க சாப்பிட்டாரு, யார் வீட்டுல சாப்பிட்டாரு அப்படின்னு வரலாற்றுல உரை கிடையாது. இது தொழுவூர் வேலாயுதம் முதலியார் குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, வள்ளலார் அடிக்கடிக்க உபவாசம் இருப்பார். ஒரு முறை உபவாசம் இருக்க தொடங்கில் 6 மாத காலம் அதை நீட்டிப்பார்.
அந்த உபவாச காலத்திலே எந்தையும் அருந்த மாட்டார். சிறிது தேனும் கொஞ்சம் வெந்நீரும் மட்டும் சாப்பிடுவார். உபவாசம் முடிந்த பிறகு சாதாரண நிலைக்கு வருகின்ற போது அன்பர்கள் வீட்டில் உணவு உண்ணு யாரா கேட்ட உணவு உண்ணுகின்ற பொழுது ஓர் இரு கவலத்தோடு திருப்தி அடைவார். ஒரு கவலம் நம்ம அள்ளி போடுறோம் இல்லைங்களா, நம்ம 20-30 கவலம் சாப்பிடுறோம். அவர் ஓர் இரு கவலத்தோடு திருப்தி அடைவார். இது தொழுவூர் வேலாயுத மலையாறு நேரடியா பார்த்து அவருடைய டைரியில எழுதி வைத்த குறிப்பு. இந்த மாதிரி சில குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. அது சரவண சாமி சொல்லும் பொழுது அவருக்கு இறைவனே அந்த பசி உணர்வை அடக்கி விட்டார். ஐயா சரவணானந்த சாமி எப்படி ஐயா வள்ளலாருடைய சிஷ்யரா இல்ல எப்படி? வள்ளலாருடைய இன்னொரு அணக நிலை தான் சுவாமி சரவணானந்தா. சுருக்கமா சொல்றீங்களா? அங்க வள்ளலார் அப்படின்னும் சரவணானந்த சாமின்னும் அற்புதம் தனி அடையாளம் காண முடியாது. வெளியில நம்ம சரவணானந்த சாமி, திரு அற்புதராச வள்ளலார், அற்புதம் 3 பேரை நம்ம சொல்லலாம். நீங்க நானு இத்தனை பேர் இருக்காங்க. ஆனா இருக்கிறது ஒண்ணுதானே, இருக்கிறது ஒரு பொருள் தானே. அதுதான் அதனால நம்ம அந்த தியானத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சி ஸ்தூலத்தன்மையிலிருந்து விடுபட்டு நம்மை அணு உணர்வு நிலை கொண்டு போனோம். அப்ப கூட இறைவனுடைய அந்த நிலை தன்னுடைய தனிப்பெரும் கருணை வண்ணத்தை காட்ட மாட்டார். அதுக்கு மிகுந்த ஒரு பாச வைராக்கியமும் தாகமும் ஏக்கமும் தோத்திரமும் கடவுளிடத்து மாறாத அன்பும் அதுக்கு மேல சகல ஜீவர்களிடத்திலும் இரக்கமும் தயவு வைக்கணும். நம்மால முடிஞ்ச உதவிய பிறருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வருவாய்க்கு ஏற்ற மாதிரி அதுல ஒரு பகுதியை பிரிச்சு மற்றவங்களுக்கு முதல் அதுல ப்ரிஃபரன்ஸ் பசித்தவர்களுக்கு உணவு இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு நம்ம பிறருக்கு என்ன செஞ்சோம், இப்ப சன்மார்க்க கருத்தை இன்னொருத்தருக்கு சொல்லுவோம், அது மிகப்பெரிய ஒரு உதவி, மிகப்பெரிய ஒரு உதவி. அந்த மாதிரி நம்ம அந்த இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் சன்மார்க்கம் ஒருத்தர் மூலமா ஒருத்தருக்கு பரவப்போது பரவிக்கிட்டே இருக்கும். அதேதான் அந்த அணு நிலைக்கு அணு உணர்வு நிலை நுண்ணுணர்வு நிலைக்கு போனோம். அப்படி போனாலுமே நாம அந்த சர்ஃபேஸ்ல தான் இருப்போம். அதாவது அந்த உணர்வு நமக்கு இருக்கிறேன்ற உணர்வு அது நான் என்ற வண்ணத்தில் விளங்குகிறது. அது தானாக விளங்குகிறது. நாம் அதை விளக்குவது அல்ல. அது தான் என்ற விளக்கு நிலையிலிருந்து அந்த நான் என்ற சுடர் நிலை அது தானாக விளங்கி கொண்டிருப்பது. அது எக்காலும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக இது இயற்கை விளக்கமானது. அது உள்ளொளி நடராஜருடைய தொடர் நிகழ்ச்சி தன்னை நானாக இங்கு இவனாக விளக்கி கொண்டே இருக்கிறார். அத ஏகதேசம் தியானத்தில் உணரலாம், உணர வேண்டும். ஆனாலும் அந்த உணர்வுடைய மைய பகுதி தன்னை காட்டவே காட்டாது. ஏன்னா அந்த மையம் அதனுடைய முழுமை என்னன்னா இயற்கை உண்மை. அந்த இயற்கை உண்மைன்னா நம்ம அப்ப கூட அது காட்டாது. அந்த இயற்கை உண்மைன்னா என்ன, அது ஒரு அன்பு இருப்பு. அப்ப அத அனுபவபூர்வமா அதுதான் நம்மளை காட்டினால் ஒழிய நாம் அதை அனுபவிக்க முடியாது. அது எப்படி தானே பிறருக்கு காட்டும்னா எக்காலும் அது பிறருக்கு காட்டாது, தனக்குதான் தன்னை காட்டும். அப்ப அந்த உணர்வை அது உணர்கின்ற அந்த உணர்வை அது தன்மயமாக மாற்றிக்கொள்ளும். அதுதான் தன்மயமாகும். தன்மயமாக அது மாற்றிக்கும் அந்த ஒரு சாதகனை. அந்த வரையில நாம இடையறாத ஒரு நெகிழ்ச்சியோட இறைவனுக்கு நன்றி உணர்வோட, அது ரொம்ப முக்கியம். நன்றி உணர்வோட நம்ம அந்த நாளை கழிச்சோம்னா நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார், பழைய வினைகளை பொசித்து விடுவார். எல்லா உயிர்களுக்குள்ளவும்
அந்த ஆண்டவர் இருக்கத்தான் நம்ம சதா அதை கருத்து இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இதுதான் திருவாசகத்துல இந்த ஸ்தூலத்தன்மை போய் நுண்ணுணர்வு ஆகிய அணுத்துவ நிலையை அடையணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பாடல் அற்புதம் அழகிறார். இன்றெனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நீ நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை. இங்க பாருங்க, நீயலால் பிரிது மற்றின்மை. இறைவனை தவிர பிரிது என நான் என்றோ அவன் என்றோ அவள் என்றோ அதுவென்றோ இதுவென்றோ ஒன்றுமே கிடையாது. அவருடைய சாம்ராஜ்யத்தில் அவர் தான் தன்னை யாவுமாய் விளக்கி கொண்டிருக்கிறார். அதனால்தான் நீயலால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து. இந்த உண்மையை நான் எப்படி கண்டேன், நீதான் எல்லாமாய் இருக்கின்றாய் என்ற உண்மை எப்படி கண்டேன்றத அவரு அடுத்த வரையில சொல்றார். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து. அத அந்த வார்த்தையை அன்வயப்படுத்தி பார்க்கணும். சென்று சென்றுன்றது அணுவா சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து. அதாவது தேய்ந்து தேய்ந்து. இந்த தேய்ந்துன்றது தத்துவங்கள்லாம் நம்மை விட்டு இதெல்லாம் நாமல்ல இது நம்மல்லன்னு தத்துவங்கள் தேய்ந்து போயிடும். தேய்ந்து போய் கடைசியில அணு மாத்திரமாய் அந்த ஆன்ம அணு மெய்ப்பொருள் என்கின்ற அணு அருட்ஜோதி அணு அருட்பெரும் ஜோதி என்கின்ற அணு நிலையை அடைந்த பிறகு அந்த அணு கூட நான் அல்ல. தேய்ந்து தேய்ந்து அணுவாய் தேய்ந்து தேய்ந்து. அணுவாய் தேய்ந்து தேய்ந்துன்னா தேய்ந்து தேய்ந்து அணுவாய் அன்வயப்படுத்தணும். தத்துவங்கள்லாம் தேய்ந்து 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 பிறகு ஸ்தூலத்தன்மை விற்று நீங்க போன பிறகு அங்க அணு என்கின்ற ஒரு சிறு புள்ளி நுண் உணர்வு நிலை. அதுதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. நோக்கரிய நோக்கேன்னா யாரும் அதை நோக்க முடியாது. ஏன்னா எதிர்னு ஒருத்தர் கிடையாது. அதுவேதான் அதை அனுபவிக்க கூடுமே கண்டு இன்னொருத்தர் நாம எதிர் நின்று அனுபவிக்க முடியாது. அதனாலதான் சைவ சித்தாந்தத்துல சிவஞான சித்தியார் வரும்னு நினைக்கிறேன். எதிர்போய் நெல் எதிர்போய் நெல்லுன்னு ஒரு உபதேசம். இறைவனுக்கு எதிராக நிக்காது. அதனாலதான் சிவாலயங்கள்ல முதல்ல மூலவர் சிவலிங்கம் இருக்கும். அது எதிர்க்க நந்தி தேவர் இருப்பாரு. அது எதிர்க்க நின்று வழிபடக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதிர்க்க நிக்க கூடாது, பக்கவாடு தான் நிக்கணும். அது காந்தம் போல இழுத்துக்குவார், தன்மயமாக்கிக்குவார். எதிரில் அது ஆணவன் பேர். எங்க எதிரில் அவன் நிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவான், எதிரில நிற்பியா நீ நிற்பியா நீன்ட்டு. அது எதிர்போய் நில். அது எதிர் நீ என்று தனியாக ஒன்று நிலை, உன்னை அவன்மயமாய் காண்பாயாக. இந்த ஒரு நிலைதான் சிவனே என்று இரு. சிவனே என்று ஏகாரம்.